வணக்கம். குட்டி பையன், சின்ன பையன், செல்ல பையன், தங்க பையன் தனீஷ். அம்மா பேர் சௌமியா, அப்பா பேர் சத்யா. சென்னை ஆவடி மிட்டனமல்லி ஊர். கரெக்டா? ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறியா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு நிறைய பேர் இருக்கிறாங்களாம்மா? ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம். ஜாலியாக குதிக்கிறியாம், விளையாடாம நொண்டியில் விளையாடுறியாம்மா? ஏன்னா வீட்டில் கஷ்டம். என்ன கஷ்டம்? அம்மா வந்துட்டு உனக்கு பாடம் சொல்லி கொடுக்க முடியாதனால, 2வது படிக்கிறேன் என் தம்பி, பாடம் சொல்லி கொடுக்காதனால மார்க் கம்மியாயிடுச்சுன்ட்டு மனசு கஷ்டமாக இருக்குதா? என்ன பண்ணுற? குட்டி பையனுக்கு உன்னை குட்டி பையன் உன்னை வளர்த்த மாதிரி அந்த குட்டி பையனை வளர்க்கணும்ல. கரெக்டா? நீ பெரிய பையன்னு நினச்சிட்டு விட்டுட்டாங்க நல்லா படிப்புன்ட்டு. அதனால் மார்க் கம்மியாயிடுச்சா? இதெல்லாம் ஒரு கஷ்டமா? 2 குதி அங்கே போய் ஒரு குதி, இங்கே ஒரு குதி, அந்த கஷ்டம் ஓடி போயிடும். இத்தினோண்டு குட்டி பையனை அந்த குட்டி வயசுலையெல்லாம் கவலையெல்லாம் மறக்கூடாதுடா தம்பி சின்ராசு. கவலையெல்லாம் மறக்கூடாது. அப்போலாம் கொஞ்சம் பெருசாகிட்டே அப்புறம் உனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கும்ல. கரெக்டா? உன்னை மாதிரி குட்டி பையனாக இருந்து தானே பெருசாகிக்கிற. நீ குட்டி பையன் தானே? குட்டி பையன் அதே மாதிரி தம்பியோ பாப்பாவா அந்த குழந்தை வளர்க்குற வரைக்கும் உனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க முடியாது. மார்க்கு நீ உன்னை வந்துட்டு ஒரு பெரிய பையனாக படிச்சுக்க, தம்பி படிச்சுக்கன்னு சொல்லிட்டு அம்மா விட்டுட்டாங்க. அவ்வளோதான். சரியா செல்ல தம்பி? அப்புறம் அப்பா ஷெட்டில் காருக்கு வச்சு கொடுத்துக்கிறாராம், அதுக்கு போ. இந்த வயசில் என்ன கவலை? எங்களை மாதிரி வயசானவங்க தான் கவலைப்படுவோம். நீ எல்லாம் கவலைப்படக்கூடாது. இந்த வயசில் ஜாலியாக குதிச்சுட்டு ஆடிட்டு மார்க் வர்றது, அடுத்த தடவை முயற்சி செய்யும்போது நல்லா மார்க் எடுக்கிறதுக்கு உண்டான வழி பாரு. அப்பாட்ட ஒரு ஐடியா கேளு. உங்கள் மாமாவா மணிக்கு விட்ட ஒரு ஐடியா கேளு. சரியா? சின்ன யாராச்சும் கூட ஐடியா கேட்டுக்கோ. சரியா? நம்ம அப்பாட்ட தான் கேட்கணும், அம்மாட்ட தான் கேட்கணும் இல்லை. வீட்டுக்கு யாராவது உங்கள் சொந்தக்காரரு உன்னையோட அப்பாவிட்ட நல்லா பேசுனீங்களாகட்டு, உங்கள் மாமாவாகட்டு யாராச்சும் கூட சின்ன ஐடியா கேளு. சின்ன விஷயங்களை சொல்லி தருவாங்க. சின்ன பையன் குட்டி பையன் தான் இன்றைக்கி. பெரியவங்களை தம்பி போவாங்கப்பாங்க. சின்ன பையங்கள்லாம் வீட்டுக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா, சொந்தக்காரர் யாராச்சும் வந்தாலும் உனக்கு யார் பிடிக்குமோ அவங்ககிட்ட கேட்டேன்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து கற்றுக்கலாம். சரியா? குட்டி பையனாகிற குடுகுடுன்னு ஓடணும், குடுகுடுன்னு ஓடிடணும். சரியா? அதுதான் நம்மளோட வேலை. உட்காந்து மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டு சோகப்பட்டு என்ன முடியாதும்மா நீங்கள் தான் அப்படின்னா சொல்லக்கூடாது. சரியா? நான் குட்டி பையனாட்ட பேசணும் இல்லை. நல்லா ஜாலியாக இரு தம்பி. அங்கே ஓடு நீ நல்லா இருக்குது. மனசு கஷ்டமாக இருக்குதுல்ல உனக்கு? கஷ்டமாக இருக்குதா? ஷெட்டில் கார்க் விளையாடு. முன்னாடி ஓடு, பின்னாடி ஓடு, முன்னாடி நடா, பின்னாடி நடா, இப்படி ஸ்கிப்பிங் பண்ணு. சரியா? மனசு கஷ்டமாக ஸ்கிப்பிங் பண்ணு. அப்புறம் நொண்டி விளையாடு. இப்படியெல்லாம் நொண்டியெல்லாம் விளையாடு. மன கஷ்டமெல்லாம் போயிண்டா தம்பி சின்ராசு. சரியா? தனீஷ், கிண்டல் பண்ண நினைக்காத. நான் குட்டி பசங்கள்கிட்ட அப்படி தான் பேசுவேன். சரியா? குதி ஆடு எல்லாம் வேணும் பண்ணு. ஏன்னா அம்மாட்ட முகத்தை காட்டாத, அப்பாட்ட காட்டாத. சரியா? நல்லா படிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் தம்பி தனீஷ்.